கட்டுற நேரத்துல தகராறு பண்ண வந்திருக்கியா? அதானே ஒருத்தைய கூட்டிட்டு வந்து டிராமா பண்ணா நாம நம்ப மாட்டோம்னு ஊரே கூட்டிட்டு வந்திருக்கான். டேய், உனக்கு எதுக்குடா இப்படிப்பட்ட ஒரு கெடுதல் புத்தி? ஏன் எங்க ரேவதி வாழ்க்கை இப்படி கெடுக்கிற? இப்ப எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்ன? இவங்களா யாரு? கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப புதுசா ஒரு டிராமா போடுறியா? யார் டிராமா பண்றா? நானா நீங்களா? நீங்க அவன் தான் ராஜா சேதுபதியோட பேருன்னு டிராமா பண்ணீங்க. அவன் அதை விட பெரிய டிராமா உங்ககிட்ட பண்ணிருக்கான். உங்க எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்கான். என்ன உளர்ற? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மாப்பிள்ள, அவனை தான் சொல்றேன். ஒரு கிரிமினல மாப்பிளைய கூட்டிட்டு வந்துட்டு இதுல பெருமை வேற. அப்பாண்டமா ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. சார், நீங்களே சொல்லுங்க சார், அவன் யாருன்னு. மேடம், நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, இவன் ஃப்ராடு. இந்த பயலுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கு. இதோ இந்த பொண்ணு கூட பழகும் போது இவன் பேரு ரகு, அந்த பொண்ணு கூட பழகும் போது விஷ்ணு, இவ கூட பழகும் போது முரளி. இப்படி இவனுக்கு நிறைய பேர் இருக்கு மேடம். இன்ஸ்பெக்டர், ஆளுக்கு என்ன குழப்புறீங்க. விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. இத்தனை பேரு ஒன்னா வந்து நிக்கிறீங்க. மருதுவ பத்தி குத்தம் சொல்றதுக்காக இத்தனை பேரு கிளம்பி வந்திருக்கீங்கன்னா இதுல ஏதோ சதி இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்களை சுத்தி பொய்ய வச்சு மட்டுமே ஒரு வலையை உருவாக்கி இருக்கான். அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அக்கா, இவன் பெருசா ஏதோ பிளான் பண்ணி ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். இவனோட ஒரே நோக்கம் ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்தணும். அதான். மேடம், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க மேடம். என்ன சொல்ல போற? மேடம், கார்த்தி சார் சொல்றது கரெக்ட் தான். இவன் உண்மையாவே ஃப்ராடு தான்.